அந்தரங்கத்தில் ஜெயம் எடுக்காவிட்டால் வெளியரங்கத்தில் ஜெயம் வரும் என்று கற்பனை கூட செய்ய வேண்டாம். அந்தரங்கத்தில் ஜெயிக்கிறவன் தான் வெளியரங்கத்தில் என்ன செய்வான்? ஜெயிப்பான். அந்தரங்கத்தில் தோற்று போனவர்கள் வெளியரங்கமாகும் சீக்கிரமாய் தோல்வி முகத்தை அவர்கள் சீக்கிரமாய் பெறுவார்கள். என்னுடைய தனிமைகளை குறித்த ஜாக்கிரதையா இருக்க கிருபை தாரும். ஒருவேளை எல்லா இடங்கள்லையும் ஆட்கள் வராமல் இருப்பாங்க. எல்லாரும் நம்மளை எப்பவுமே கண்காணிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. எப்பொழுதும் நம்ம பின்தொடர்ந்து வரமாட்டாங்க. நம்ம அநேக வேளை தனிமையா விடப்படுவோம். ஆனால் அந்த தனிமையை கர்த்தரோடு நாம் செலவழிப்போம். ஆனால் நம்மை போல பலவானாக யார் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு தனியாக தான் வனாந்திரத்துக்கு போனார், சரீரப்பிரகாரமாக. நான் வேதம் சொல்லுது, பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவர் அவரை கொண்டு போனார். நான் எங்கே போனாலும் நான் தனியா போறேன்னா, ஆண்டவரே என்னோட வரணும், நீங்க உங்களுடைய பிரசன்னை என்னோடு இருக்கணும், உங்களுடைய பாதுகாப்பு என்னோடு இருக்கணும், உங்களுடைய கண்காணிப்பு என்னோடு இருக்கணும். அந்த உணர்வோடு தான் நான் வெளியே போகணும். அப்படி போவோமானால் நான் நிச்சயமாய் சொல்லுவேன், நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார்.